ஜெயக்குமார் அடுத்த மிக பெரும் செய்தியாக வந்திருப்பது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், ராயபுரத்தின் மன்னனாக இருந்த ஜெயக்குமார் கடந்த தேர்தலில் அதிர்ச்சி தோல்வியடைந்தார். இந்த முறை டெபாசிட்டை இழந்திருக்கிறார் என்ற அதிர்ச்சி தகவல் வந்திருக்கிறது. ராயபுரத்திலே முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிமுகவின் செய்தி முகமாக, செய்தியாளர் ஊடக முகமாக இருந்த ஜெயக்குமார் டெபாசிட்டை இழந்திருக்கிறார் என்ற தகவல் வந்திருக்கிறது. மதுரை மத்தியிலே தாவேக வெற்றி. மதுரை மாவட்டத்தில் 10 தொகுதியில் ஒன்றில் கூட அதிமுக முன்னிலையில் இல்லை என்ற தகவலையும் தற்போது நாம் தெரிவிக்கிறோம். ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, விருதுநகர் அதிமுக கூட்டணி வேட்பாளர் அனைவரும் பின்னடைவில் இருக்கிறார்கள். தற்போது பாளையங்கோட்டையில் உள்ள வாக்கு வித்தியாசம் நமக்கு வந்திருக்கிறது. எம் அப்துல் வஹாப் பெற்ற மொத்த வாக்குகள் 77,898. மரியஜான் பெற்ற மொத்த வாக்குகள் 64,457. வாக்கு வித்தியாசம் 13,441. எனவே 13,441 வாக்குகள் வித்தியாசத்தில் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் அப்துல் வஹாப் வெற்றி அடைந்திருக்கிறார் என்ற தகவல் அதிகாரப்பூர்வமாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிற தகவலை தான் நாம் பார்த்திருக்கிறோம். நிலக்கோட்டை தொகுதியிலே தாவக வேட்பாளர் 16 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றிருக்கிறார். மதுரை, தேனி போன்ற இடங்களில் அதிமுக படுதோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, விருதுநகரில் அதிமுக கூட்டணி தொடர்ந்து பின்னடைவை சந்தித்திருக்கிறது. தற்போது கோவையின் 10 தொகுதிகள் குறித்த நிலவரம் நம்மிடையே வந்திருக்கிறது. கோவையின் 10 தொகுதிகள் செந்தில் பாலாஜி, எஸ்பி வேலுமணி இடையே கடும் போட்டி இருக்கும் என்று எதிர்பார்க்க இருவருமே அந்த 10 தொகுதிகளை வென்றே ஆக வேண்டும் என்ற தலக்கர்த்தாக்களாக களமிறங்கி வேலை பார்த்தனர். தற்போது நிலையில் மேட்டுப்பாளையத்திலே திமுக முன்னிலை. மேட்டுப்பாளையத்தில் திமுக முன்னிலை 37,051 வாக்குகளை பெற்றிருக்கிறது. டிவிகே 2ஆம் இடத்தில் 36,360 வாக்குகள். எனவே குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் கிட்டத்தட்ட 800 வாக்குகள் வித்தியாசத்திலே திமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. கோவை வடக்கு தாவேக 34,153, திமுக 26,000, பிஜேபி 21,000. எனவே வானதி சீனிவாசன், பாஜகவின் வானதி சீனிவாசன் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். கடந்த முறை கோவை தெற்கின் எம்எல்ஏ இருந்தவர் தற்போது கோவை வடக்கிலே 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அதுவும் 13,000 வாக்குகள் வித்தியாசத்திலே பின்னடைவை சந்தித்திருக்கிறார் என்ற தகவல். ஜெயக்குமார் அடுத்த மிக பெரும் செய்தியாக வந்திருப்பது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், ராயபுரத்தின் மன்னனாக இருந்த ஜெயக்குமார் கடந்த தேர்தலில் அதிர்ச்சி தோல்வியடைந்தார். இந்த முறை டெபாசிட்டை இழந்திருக்கிறார் என்ற அதிர்ச்சி தகவல் வந்திருக்கிறது. ராயபுரத்திலே முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிமுகவின் செய்தி முகமாக, செய்தியாளர் ஊடக முகமாக இருந்த ஜெயக்குமார் டெபாசிட்டை இழந்திருக்கிறார் என்ற பெரும் அதிர்ச்சி தகவல் அதிமுகவிற்கு. எது என்றால் ஜெயக்குமார் மூத்த தலைவர்களில் ஒருவர், அமைச்சராக இருந்தவர், சபாநாயகர் இருந்தவர், தொடர்ந்து எம்எல்ஏ இருந்தவர். கடந்த முறை தேர்தலில் அதிர்ச்சி தோல்வியடைந்தார். ஆனால் இந்த முறை வெற்றி வாய்ப்பு நிச்சயம் என்ற நிலையிலே தற்போது டெபாசிட்டை இழந்திருக்கிறார் என்பது அதிர்ச்சியான தகவலாக அதிமுகவிற்கு இருக்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை.